தொடர்ந்து பணவீக்கம் குறித்து பேசுவதற்கு முன்னாடி நம்ம இப்போ அப்டேட் பார்த்துருந்தோம். பங்குச்சந்தைகளில் அந்த பட்ஜெட் அன்னைக்கு கண்டிப்பாக அது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்கும். அப்படின்றப்போ பங்குச்சந்தைகள் சரிவோடையே துவங்கி இருக்கிறது. இது இப்படியே தான் நீடிக்குமா, இல்லை பட்ஜெட்டை பொறுத்து மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? சரி, பங்குச்சந்தை வந்து கட்டமைப்பே எப்படின்னா நீங்கள் ப்ரெடிக்டே பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் பங்குச்சந்தையை ஆக்சுவலி பண்ணியிருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் போடுற இன்வெஸ்டாரோட அதிகை வந்து ஏறிட்டே போகுது. பட் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா 99% வந்து ஆக்சுவலாக நம்ம டே டு டே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறோம் இவ்வளோ வருஷமாக. ஸோ நான் பார்க்குறது என்ன அப்படின்னா 99% வந்து பங்குச்சந்தையில் லூஸ் பண்ணுறாங்க நான் பார்க்குற வரைக்கும். அதுவும் பொதுவாக F&Oவில் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் டீல் பண்ணுறவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா லாஸஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பேப்பரில் கூட ரீசெண்டாக பார்த்தோம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் என்னோட விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஆக்சுவலாக எச்சரிக்கை கொடுக்குறாங்க, நீங்கள் பங்குச்சந்தை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ பங்குச்சந்தை நீங்கள் சொல்லும் போது மக்களோட எதிர்பார்ப்பு ஆஸ் எ இன்வெஸ்டர் என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணும் போது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, STT, அதை நான் பே பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வர ப்ராஃபிட்டில் அகெயின் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணுறேன் 20%. சரி, அது ஷார்ட் டேர்ம்னா 30%. நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 30% அந்த ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக அவங்க டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் டீல் பண்ணுறாங்க. உங்களுக்கு லாஸ் வந்தது அப்படின்னா அது கேரி ஃபார்வர்டும் வந்து நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ பங்குச்சந்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டபுள் டேக்ஸேஷன் எதுக்கு, நான் ஆல்ரெடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கட்டுறேன், அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுறேன், இது மொத்தமாக சேர்த்து ஒரு மினிமலாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து பங்குச்சந்தையோட இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். பங்குச்சந்தையிலே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் புதுசாக SME ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. தட் இஸ் MSMEஸ்க்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உருவாக்கி MSME வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி, பெரிய கம்பெனிஸ் தான் வந்து காசு ரைஸ் பண்ணாமல் SMEs வந்து ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவங்களாலேயும் ஒரு பங்குச்சந்தையில் வந்து காசை ரைஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இப்போ தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ பேர் வந்து SME லிஸ்டிங் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கையில் நம்ம எண்ணலாம். அவ்வளோதான் வந்து தமிழ்நாடு லெவல்லேருந்து வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரோட மைண்டில் ஒரு ஃபியர், நான் இப்போ லிஸ்டிங் பண்ணிட்டேன்னா அகெயின் என்னோடய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூடும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்டிங் பண்ணுறதுக்கே நான் வந்து ஒரு செலவு பண்ணணுமே, என்னோடய புக்ஸை வந்து நான் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். ஸோ நான் ஒரு கோடி ரூபாய் நான் பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ணி ரைஸ் பண்ணலன்னா கூட செலவு எனக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் 1 கோடி ஆகிடுது. அப்போது நான் வந்து நிறைய பேர் வந்து லிஸ்டிங் போகிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க SMEs. ஸோ ஒரு SME லிஸ்டிங் போகணுன்னா ப்ராசஸும் ஓரளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் வந்து ஒரு சின்ன செலவில் என் கம்பெனியும் வந்து லிஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வரல. ஏன்னா நான் செலவு பண்ணிட்டு தான் ஒரு காசு ரேஸ் பண்ணேன்னா எனக்கு காசு தேவை, அதனால தான் நான் பங்கு சந்தைக்கே போகிறேன். அப்போ நான் காசு செலவு பண்ணிட்டு தான் நான் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியுங்கிற ஒரு அப்ரோச் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் சரி அப்புறம் பண்ணலான்னு தள்ளி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இனிஷியேட்டிவே நம்ம எடுக்கிற மாதிரி. ஓகே, இந்த இது குறித்து திரு ரகுமான் அவர்கள்ட்டையும் கேட்க விரும்புகிறேன். அந்த பங்கு சந்தைகள் சரிவோடையே இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது, இது குறித்து உங்களுடைய பங்குச்சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை காட்டும் கண்ணாடி அப்படின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் இங்கே இந்த பங்குச்சந்தையில் வந்து மும்பை பங்குச்சந்தையாக இருந்தாலும் சரி, தேசிய பங்குச்சந்தையாக இருந்தாலும் சரி, இந்த புள்ளிகள் இருக்கக்கூடிய அளவு இருக்குல்ல, அது 80,000க்கு மேலே கடந்த 14 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெக்கார்டை பிரேக் பண்ணிக்கிட்டே போகுது. புதிய உச்சம் தொடர்ச்சியாக இப்படியா புதிய உச்சங்களுக்கு அது போய்கிட்டு இருக்கும். அப்போ வந்து முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கிண்டலாக குறிப்பிட்டார், இந்திய பொருளாதாரத்தோடு ஒப்பிடும் பொழுது பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய உயரம் என்பது அது வளர்ச்சி அல்ல, வீக்கம்னு அவர் சொன்னார். நம்ம பொருளாதாரத்தை காட்டுற கண்ணாடி பங்குச்சந்தை தான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பொருளாதார அடிப்படைகளும் இந்த பங்குச்சந்தைகளில் இருக்கக்கூடிய விகிதம் வந்து ஒத்துப்போல, இது வந்து வீக்கம் அப்படின்னு சொன்னார். வீக்கம்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு ஆரோக்கிய கேடு, உடலில் ஏதோ ஒரு பகுதி வீங்கிருச்சுன்னா என்ன அர்த்தம், எங்கேயோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பங்குச்சந்தைகள் இந்தியாவில் பங்குச்சந்தைகளே கோளாறாகத்தான் இருக்குது, இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தைகளில் வந்து புள்ளிகள் ஏறுது இறங்குது. ஏன் ஏறுது இறங்குது, இன்னைக்கு ஏன் சரியுது அப்படின்னீங்கன்னா பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மற்றும் வந்து பங்குச்சந்தை தரகர்கள் இவங்க சார்ந்து பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன் நான், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்ட்ட ஒரு பங்குச்சந்தை தரகர் ஒரு பொது நிகழ்ச்சியில் கேள்வி கேட்குறார்.
நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? என்னென்ன டாக்ஸ் கட்டுறோம்? ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, அப்புறம் எஸ்டிடி, அப்புறம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அதாவது மூலதன ஆதாய வரி. மூலதனத்தின் மீது நீங்க பெறுகிற ஆதாயத்திற்கு நீங்க கட்ட வேண்டிய வரி. அது நீண்ட கால மூலதன ஆதாய வரி, குறுகிய கால மூலதன ஆதாய வரி. இப்படி நான் சம்பாரிச்சுட்டு லெஜிட்டிமேட்டா நான் சம்பாரிச்ச பணத்தை வச்சுட்டு ஒரு வீடு வாங்கலாம்னு போனா அங்க இவ்வளவு ஜிஎஸ்டி போடுறீங்களே, நியாயமா? சைலண்ட் பார்ட்னரா நீங்க ப்ளே பண்றீங்களே. அதாவது சைலண்ட், எல்லா வேலையும் முதலீடு, எல்லா வேலையும் நான் செய்யறேன், ஆனா லாபத்துக்கு மட்டும் நீங்க சைலண்ட் பார்ட்னரா வந்திருந்தீங்களேன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா அந்த வீடியோ வந்து அதோட எண்ட் ஆயிருச்சு. நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொன்னாங்கிற அந்த வீடியோவில் இல்லை. ஆனால் நிர்மலா சீதாராமன் கேள்வி கேட்டேன்னா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நிர்மலா சீதாராமனோட கணவர் இருக்கார்ல, நிர்மலா சீதாராமனோட கணவர் பரகால பிரபாகரன், அவர் ஒரு பொருளாதார மேதை. அவர் வந்து புதிய இந்தியா எனும் கோணல் மரம் இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். புதிய இந்தியா எனும் கோணல் மரம்ன்ற ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அந்த நூல் தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழ்லையும் கிடைக்குது. நீங்கள் அதை அவசியம் வாங்கி படிங்க. இந்த 10 ஆண்டுகளில் இந்த பாஜக அரசு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பொருளாதாரத்தை எப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த புட்ரிஃபைடுன்னு சொல்லுவாங்கல்ல, டிசெக்ஷன்லேயே புட்ரிஃபைட் டிசெக்ஷன், அந்த மாதிரி என்ன மாதிரி கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு புட்டு வச்சிருக்காரு. நாம சொன்னா கூட அவங்க கோச்சுக்குவாங்க. நிர்மலா சீதாராமனோட கணவரே சொல்றாரு, பரகால பிரபாகரே சொல்றாரு, இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை வந்து அந்த நூல்ல இருக்கு. இந்த வீடியோவை பார்த்தவங்க அவசியம் அந்த நூலையும் வாங்கி படிச்சுக்குங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை தரகர்கள், இந்த பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் மத்தியிலேயே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், இந்த மூலதன ஆதாய வரி என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும், அது எங்களுடைய வயிற்றில் அடிப்பது போல இருக்கிறது என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா நிறைவேறாதாங்கிற ஊசலாட்டத்தில் இந்த பங்கு சந்தைகள் சரியலாம். இது ஒன்று. இது வந்து அது அறிவிப்பு வந்துச்சுன்னா அது உயரும், அறிவிப்பு வரலன்னா கீழே போகும். அதை மட்டும் சார்ந்ததல்ல, வங்கி சார்ந்த பங்குகள் இருக்கு, பல்வேறு துறை சார்ந்த பங்குகள் இருக்கு. ஏன்னா அந்த இண்டெக்ஸை டிசைட் பண்ணக்கூடிய அந்த பங்குகள் இருக்கு இல்லையா, அந்த பங்குகளுடைய துறைகளுக்கு ஏதாவது அறிவிப்பு வந்து அதுவும் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதுல வரலான தாழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தைங்கிறது மிகப்பெரிய சூதாட்டம்ங்கிறது நீங்க மறந்து விடக்கூடாது. எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு இப்போ இந்த கருத்து கணிப்பை வச்சு எவ்வளவு பணம் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒரு கருத்து கணிப்பு வெளியில வருது, அந்த கருத்து கணிப்பை வச்சு அவங்க பணம் பண்றாங்க அப்படிங்கிறத. அப்போ இந்த பங்கு சந்தைகள்ல இந்த என்ன இன்ஃபர்மேஷன் வரப்போகுது, இந்த பட்ஜெட் பற்றி என்ன ஊகங்கள் இருக்க போகுதுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறதை பார்க்கிறோம். இந்த பட்ஜெட் வந்ததன் பிறகு பங்குச்சந்தை ஏறுதா இறங்குதாங்கிறது ஒரு மிக முக்கியமான அறிகுறி. ஏறுச்சுன்னு சொன்னீங்கன்னா இந்த பிரிவினர் வந்து இந்த பட்ஜெட்டால் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, சரிஞ்சிச்சுன்னு சொன்னா இந்த பிரிவினர் இந்த பட்ஜெட்டால் வந்து கசப்படைஞ்சிருக்காங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.